வணக்கம். 2024 கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது, நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவாலே வந்துட்டுனா, கரண்ட் அஃபேர் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறது தான். ஸோ, நம்மளோட சேனல்ல ஸ்டார்ட்டிங் வித் செப்டம்பர் 2023 ஃபர்ஸ்ட் செக்ஷனா டிஃபென்ஸ் ரிலேட்டடா வந்து என்னன்னா, கரண்ட் அஃபேர் எப்படி கவர் பண்றது, எம்சிக்யூ வைஸ்ல வந்து என்னன்னா பார்க்கலாம் சரிங்களா? நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க, கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 1. வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் இண்டிஜினியஸ்லி பில்ட் லைட் கம்பேர்ட் ஹெலிகாப்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்ப ஹெலிகாப்டர் எது அப்படின்னு அந்த 4 ஆப்ஷன் நம்ம செக் பண்ணணும். இப்ப அக்னி வந்து என்ன அப்படின்னா மிசைல், ஓகேங்களா? இது வந்து என்னன்னா பாலிஸ்டிக் மிசைல் கீழே வந்து என்ன வரும். நம்ம இதை ஸ்டாட்டிக்ல படிச்சிருக்கலாம், ஆர் எல்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதே வந்து என்னன்னா அக்னி மிசைல் அப்படின்னு பேசியிருப்போம். சரி, இப்ப இந்த நாக் அண்ட் த்ரிஷூல் இதுவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசைல் கேட்டகரிக்குள்ள வந்துடும். அப்ப இது இருக்கிற ரிமைனிங் பிரசாந்த். ஸோ பிரசாந்த் வந்து என்னன்னா லைட் கம்பேர்ட் ஹெலிகாப்டர். இந்தியா வந்து என்னன்னா மேட் இன் இந்தியாவை தயாரிக்கப்பட்டது. இப்ப ஏன் செப்டம்பர் மாசம் வந்து என்னன்னா இது நியூஸ்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து என்ன 156 வந்து என்ன மேட் இன் இந்தியா பிரசாந்த் வந்து என்னன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் கிட்ட கேட்டிருப்பாங்க, எங்களுக்கு தயாரிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதனால இது வந்து என்ன நியூஸ்ல இருந்துச்சு சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 2. விச் இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸ் வந்து கண்டக்டட் த ஆபரேஷன் சஜா த்ரில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் ஆர்மியா, நேவியா, ஏர்ஃபோர்ஸா, கோஸ்ட் கார்டு சரிங்களா? இது நம்ம படிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆபரேஷன் சஜாஸ் அப்படின்னு வந்து என்னன்னா ஒரு ட்ரில் வந்து என்ன கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. இது எதுக்காக பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கான எஃபெக்டிவ்னஸ், அவங்க வந்து என்னன்னா கோஸ்டல் செக்யூரிட்டி வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கான எஃபெக்டிவ்னஸ் இருக்கா இல்லையான்னு வந்து என்னன்னா செக் பண்றதுக்கு வந்து என்ன இந்த ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. Question number 3. So, with which country will the Indian Army participated in joint military exercise Youth Abhyas 2023? சரி, யூத் அபியாஸ் வந்து என்னன்னா நம்ம இந்தியா யாரு கூட வந்து என்னன்னா ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. எய்தர் யூஎஸ்ஏ, பிரான்ஸ் ஆர் ஜெர்மனி ஆர் டர்க்கி சரிங்களா? இந்த 4 ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து என்ன அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க, எக்ஸ்பிளனேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி பண்ணும்போது வந்து என்னன்னா நம்ம சும்மா வீடியோ பார்த்துட்டே இருக்கிறத விட இந்த மாதிரி கமெண்ட் பண்றோம், ஏதாவது நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மைண்ட்ல நல்லாவே ஸ்டோர் பண்ணும். ஸோ அதாவது வந்து என்னன்னா எக்ஸாமுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி வந்து என்னன்னா யாரு கூட யூத் அபியாஸ் பண்ணிருப்பாங்கன்னா ஸோ யூஎஸ்ஏ கூட வந்து என்ன பண்ணிருப்பாங்க சரிங்களா? ஸோ அதர் மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து இந்தியா அண்ட் யூஎஸ் கண்டக்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் டைகர் ட்ரிம்ப் அப்படின்னு வந்து ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். இதை யாருக்குன்னா இந்தியா யூஎஸ் வந்து என்ன பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. இது ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ட் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப்கான வந்து இது எக்ஸசைஸ் மாதிரி. அடுத்து எக்ஸசைஸ் வஜ்ரா பிரகாரமே வந்து நம்மளோட ஸ்பெஷல் போர்சஸ் வந்து என்ன கண்டக்ட் பண்றது யாரு கூடனா யூஎஸ்ஏ கூட. கோப் இந்தியா வந்து என்னன்னா ஏர்ஃபோர்ஸ் வந்து என்னன்னா யூஎஸ்ஏ கிட்ட கண்டக்ட் பண்ணுவாங்க. மலபார் எக்ஸசைஸ் அப்படின்னு கண்டிப்பாங்க. இது வந்து என்னன்னா இந்தியா யூஎஸ் மட்டும் கிடையாது, குவாட் கண்ட்ரி. ஸோ குவாடோட மெம்பர் 4 பேருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எக்ஸசைஸை பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்தியா, யூஎஸ்ஏ, ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா சரிங்களா? அடுத்து ரெட் பிளாக் அப்படின்னு வந்து என்னன்னா ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். இது யூஎஸோட வந்து என்ன அப்படின்னா மல்டிலேட்டரல் எக்ஸசைஸ், அதுவும் ஏர் எக்ஸசைஸ். இதுல இந்தியா ஒன் ஆஃப் த பார்ட்னர், விச் மீன்ஸ் வந்து நிறைய கண்ட்ரி இருக்கும், அதுல ஒன் ஆஃப் த பார்ட்னர் வந்து இந்தியா. ஆனா எக்ஸசைஸ் டைகர் ட்ரிம்ப், எக்ஸசைஸ் வந்து என்ன வஜ்ரா பிரகார், கோப் இந்தியா, இது எல்லாமே வந்து என்ன இந்தியாவும் யூஎஸ்ஏ மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் வந்து என்ன ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கான எக்ஸசைஸ் ரிலேட்டடா வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்மளால வந்து என்ன எலிமினேஷன்ஸ்க்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். So question number 4. Who has become the first woman surgeon to join the elite para special force of Indian Army? So first time வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜன் வந்து எலைட் பாரா ஸ்பெஷல் போர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ல யாரு வரணும் அப்படின்னா பயல் சாப்ரா வருமா, இல்ல புனிதா அரோரா வருமா, ஷெய்லா மெத்தாய் வருமா, இல்ல பத்மா வந்து என்னன்னா பந்தோபதி. ஸோ இவங்கள யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா? இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன மேஜர் டாக்டர் வந்து என்ன பயல் சாப்ரா. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன உமன் சர்ஜன் டு ஜாயின் வந்து என்ன எலைட்ஸ் பாரா ஸ்பெஷல் ஃபோர்ஸ். இது ஏன் இம்பார்ட்டன் வச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கேட்கறது வந்து என்னன்னா நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன ஒரு இதா இருக்கும். மோஸ்ட்லி வந்து என்னன்னா எஸ்எஸ்சி ஆர் பேங்கிங் ஆர் வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டட் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து என்ன ஆஸ் பண்ணுவாங்க. எதிர் அவங்க பேரை கேட்கலாம், ஆர் எல்ஸ் சீஸ் ஃப்ரம் வந்து என்ன விச் ஸ்டேட்னு கேட்கலாம். ஸோ அதனால இம்பார்ட்டன்ட் ஹரியானாவும் தெரிஞ்சுங்க சரிங்களா? அவங்க ஹோல்டிங் எம்பிபிஎஸ் டிகிரிஸ் அதெல்லாம் பெரிய இம்பார்ட்டன் கிடையாது. பட் அவங்க ஹரியானாவை சேர்ந்தவங்க ஃபர்ஸ்ட் உமன் சர்ஜன் டு ஜாயின் வந்து என்ன பாரா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி. இதுதான் வந்து என்ன வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா? Question number 5. Exercise வந்து கொங்கன் 2023 இட்ஸ் அ பைலேட்டரல் வந்து மிலிட்டரி எக்ஸசைஸ் between இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இது வந்து என்னன்னா எக்ஸசைஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ். இதுல கரெக்டான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் கொங்கன் யாருக்குள்ள வந்து என்ன பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி யூகே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு ஆனுவல் வந்து என்ன பைலேட்டரல் எக்ஸசைஸ் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நாவத்துல வேண்டியது எக்ஸசைஸ் கொங்கன் ரிலேட்டட் டு வந்து என்ன அப்படின்னா யூகே அண்ட் வந்து என்ன இந்தியா. இது வந்து என்ன மைண்ட்ல வச்சுக்கிறாங்க.
Question number 6. Which of the following has partnered with வந்து Indian Navy to offer transportation solution for வந்து ஒரு official travel and commute of naval officer across the country? இப்போ வந்து என்னன்னா நேவில இருக்கிற ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன அப்படின்னா டிராவல் பண்ணணும், அவங்க அஃபிஷியல் ஒர்க்கா டிராவல் பண்ணும்போது யாரு கூட வந்து என்ன பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏஜென்சி தானே. ஸோ அது எந்த ஏஜென்சி கேட்குறாங்க, இது வந்து ஊபரா, ஓலாவா, போல்டா, ரேபிடோவா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன ஊபர். சரிங்களா, நம்மளுக்கு தெரியும் ஊபருமே வந்து என்ன டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடா இருக்கிற ஒரு கம்பெனி. அவங்க கூட தான் வந்து என்ன இந்தியன் நேவி வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் மொபிலிட்டி பார்ட்னர் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்யூஷன் ஃபார் வந்து அஃபிஷியல் டிராவல். சரிங்களா, இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கம்பெனி இல்லை ஸ்டார்ட் அப் ரிலேட்டடா வந்து என்ன சில கொஸ்டின்ஸ் வந்து என்ன பிக் பண்ணுவாங்க எக்ஸாம்ல. ஸோ அதுக்காக இந்த கொஸ்டின் நோட் பண்ணது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. ரீசென்ட்லி வந்து என்ன வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் லான்ச் இட்ஸ் ஆனுவல் ட்ரைனிங் எக்ஸசைஸ் அலாங் த வந்து என்னன்னா சைனா பாகிஸ்தான் பார்டர் இந்த நார்த் அண்ட் வெஸ்ட் கவரிங் ஏரியா ஃப்ரம் லே அண்ட் காஷ்மீர் டு வந்து என்ன நால் இன் ராஜஸ்தான். வாட் இஸ் த நேம் ஆஃப் த எக்ஸசைஸ்? ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல் கிடையாது, யாரு கூடயும் வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் பண்ணாம வந்து இண்டிஜினியஸா டொமஸ்டிக்கா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் பண்றா, ஏர்ஃபோர்ஸ் வந்து என்ன கண்டக்ட் பண்ற எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டுருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஏதோ இருக்கும், கவாச்சா இருக்குமா, திரிச்சூலா இருக்குமா, ராக்ஷா இருக்குமா, இல்ல அக்னியா இருக்குமா? நம்மளுக்கு தெரியும் அக்னி வந்து என்ன ஒரு மிஸ்ஸேன்னு சொல்லிடுவோம். ஸோ அதனால இதை வந்து டைரக்டா வந்து எலிமினேட் பண்ணலாம். கவாச் வந்து என்ன ஒரு சிஸ்டம், அதாவது வந்து ஒரு ட்ரெயின் இருக்கு பாத்தீங்களா, ட்ரெயினுக்கான சேஃப்டி மெக்கானிசம் தான் வந்து சாரி கவாச். அடுத்து வந்து ராக்ஷா நம்மளுக்கு தெரியாது, இது திரிஷூல். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் வந்து என்ன ஆன்சர் இருக்கணும். சரிங்களா, அப்படி இருக்கும்போது நம்மளுக்கான கரெக்டா ஆன்சர் பாத்தீங்கன்னா திரிஷூல்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம திரிஷூல்ஸ் வந்து ரிலேட்டடா ஒன்று படிச்சிருந்தோம், நான் ஒரு கண்ட்ரியில. திரிஷூல்ஸ் வந்து என்னன்னா இதுவே வந்து என்ன ஒரு மிசைல் தான். சரிங்களா, ஸோ மிசைலோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன படிச்சிருந்தோம். மெயின் அப்ஜெக்டிவ் வந்து திரிஷூல் எக்ஸசைஸ் கண்டக்டட் பை வந்து இந்தியன் ஏர் அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து என்ன கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 8. ஸோ திட்டாகர் ரயில் சிஸ்டம் வந்து என்ன லான்ச்சஸ் டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட் ஃபார் வந்து என்ன அப்படின்னா எந்த ஆர்கனைசேஷனுக்காக வந்து என்னன்னா இவங்க ஒரு வந்து என்னன்னா ஒரு டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப திட்டாகர் ரயில் சிஸ்டம் வந்து என்ன ஒரு லைக் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. சரிங்களா, இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி யாருக்கு பண்ணி கொடுப்பா, இது லாஜிக்கலா அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா டைவிங் சப்போர்ட் யாருக்கு தேவைப்படும், எந்த ஆர்கனைசேஷன் தேவைப்படும், யாராவது கடல் ஒரு குளம் ரிலேட்டடா வந்து என்ன மோஸ்ட்லி தண்ணி ரிலேட்டடா இருக்கவங்களுக்கு தானே வந்து என்ன இந்த டைவிங் சப்போர்ட் தேவைப்படும். அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இந்தியன் நேவி வந்து கடல்ல இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு தான் டைவிங் சப்போர்ட் வந்து கிராஃப்ட் தேவைப்படும். அதனால ஆன்சர் வந்து இந்தியன் நேவி. கொஸ்டின் நம்பர் டி தான். ஸோ திட்டாகர் வந்து என்ன ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அவங்க யாருக்கு அப்படின்னா இந்தியன் நேவிக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா, இந்தியன் நேவிக்கு அவங்களுக்கான வந்து என்னன்னா டைவிங் கிராஃப்ட் பண்ணி கொடுப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 9. எக்ஸசைஸ் வந்து என்ன பிரைட் ஸ்டார் 2023 இட்ஸ் மல்டி நேஷனல் ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் டேக்கிங் பிளேஸ் இன் விச் கண்ட்ரி? ஸோ இந்த கொஸ்டின் நான் பிக் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுல வந்து மல்டிநேஷனல் ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் நிறைய இருக்கு. ஸோ லைக் ஒரு 50 கிட்ட இருக்கும். பட் இதை பர்டிகுலர் சூஸ் பண்றதுக்கு காரணம் வந்து என்ன ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்துல வந்து என்னன்னா இது நடந்திருக்கும். ஸோ இந்த ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் ஹெல்த் இன் எகிப்த். அதுவும் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அதுல இந்தியன் ஆர்மியை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இங்க பாருங்க, லார்ஜஸ்ட் எவர் ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் ஹெல்ட் இன் வந்து என்ன மிடில் ஈஸ்ட் அண்ட் வந்து நார்த் ஆப்பிரிக்கா ரீஜன். அதனால வந்து என்ன ஏன்னா லார்ஜஸ்ட்னு சொல்றதுனால. ஸோ யார் எங்க நடந்திருக்குன்னா எகிப்தில் நடந்திருக்கும். இந்தியாவில் வந்து என்ன இந்தியன் ஆர்மி வந்து என்ன பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் வச்சுங்க எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டார் 2023. கொஸ்டின் நம்பர் 10. ஸோ ஹூ ஆர் த மெயின் பெனிஃபிஷரி ஆஃப் வந்து ப்ராஜெக்ட் நமன் லான்ச் பை இந்தியன் ஆர்மி? சரி, அதாவது ப்ராஜெக்ட் நமன் இந்தியன் ஆர்மி வந்து லான்ச் பண்றேன்னா கண்டிப்பா யாருக்காக வந்து லான்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ கண்டிப்பா ஆர்மி ரிலேட்டடா இருக்கவங்களுக்கு தான் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதுவும் ஆர்மி இருக்கும்போது வந்து யாருக்கு சர்விங் பர்சனா இருப்பாங்களா, இல்லை ரிட்டையர் பர்சனல் அல்லது சிவிலியன் பர்சனா? கண்டிப்பா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னன்னா பெனிஃபிஷரி இல்லை ஸ்கீம்லாம் கொண்டு வராங்க ஆர்மினா வெட்டரன் ஆர் ஃபேமிலி ஆஃப் வந்து டிசீஸ்ட் பர்சனல். யாராவது வந்து என்னன்னா நம்ம ஆர்மி இதுல வந்து என்ன அவங்க ஒர்க் பண்ணும்போது இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுங்க. ஸோ அவங்களுக்கான ஃபேமிலிக்கு வந்து என்னன்னா சப்போர்ட் பண்ற ஒரு மெக்கானிசம் தான். சரிங்களா, ஸோ நான் வச்சுங்க இந்தியன் ஆர்மி ப்ராஜெக்ட் நமன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபெசிலிட்டேஷன்ஸ் ஆர் கிரிவான்சஸ் ரிட்ரஸல். அவங்களுக்கான பென்ஷன்ஸ் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை இங்க போய் வந்து என்ன கேட்டோம்னா அவங்களுக்கு வந்து என்ன ரெட்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா, நான் தான் இந்தியன் ஆர்மி இதுக்கு வந்து என்ன நமன் வந்து என்ன ப்ரொவைட். ஸோ கொஸ்டின் நம்பர் 11. இந்தியா நாட் அ மெம்பர் ஆஃப் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் மிசைல் அண்ட் பியூல் யூஸ் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரெஜிம் அப்படின்னு கேட்குறாங்களா. இதுல எந்த ரெஜிம்ல வந்து என்ன நம்ம நாட் அ மெம்பர். ஸோ இந்தியா வந்து மெம்பர் இல்லாத வந்து இதுன்னு கேட்குறாங்க. ஆஸ்திரேலியா குரூப்பா, மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிமா, நியூக்ளியர் சப்ளையர் குரூப்பா, வெசனர் அரேஞ்ச்மெண்டா? இப்போ ரீசெண்டாவே வந்து என்ன 2022 இருந்து 23 வந்து என்ன இந்த இது அடிக்கடி வந்து என்ன அப்பியர் ஆயிட்டு. ஏன்னா வெசனார் அக்ரிமெண்ட் வந்து என்னன்னா 2023 இனிஷியல் டைம்ல வந்து என்ன நம்ம தான் வந்து என்ன அப்படின்னா மெம்பர் ஹோல்டிங்கா இருக்கும். ஸோ இது நடக்கிறதுக்கான வந்து என்னன்னா ஒரு மெம்பர்ஷிப் ஹோல்டிங் வந்து வச்சு
நம்ம வந்து என்ன பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதனால இது வந்து வராது, ஏன்னா இந்தியா வந்து மெம்பர்ஷிப் இருக்கு. ஸோ மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம்லயும் வந்து வி ஆர் த மெம்பர், ஆஸ்திரேலியா குரூப்லயும் வி ஆர் த மெம்பர். பட் நியூக்ளியர் சப்ளையர் குரூப்ல வந்து நம்ம மெம்பர் கிடையாது. ஏன் நியூக்ளியர் சப்ளையர் குரூப்ல நம்மளால மெம்பர் ஆக முடியாதுன்னா, இது ஆகிறதுக்கு சில வந்து என்ன ப்ரீ கண்டிஷன் சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ட்ரீட்டி இருக்கும். இந்த ட்ரீட்டி யார் யாரெல்லாம் ஜாயின் பண்றவங்களோ அவங்க மட்டும் தான் நியூக்ளியர் சப்ளையர் குரூப்புக்குள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் எப்ப ஸ்டார்ட் பண்ணப்பட்டதா 1970s வந்து நிறைய பேர் வந்து நியூக்ளியர் டெக்னாலஜி யூஸ் பண்ண போறாங்க. அது வந்து என்னன்னா வேர்ல்டு ஃபுல்லா வந்து என்னன்னா ப்ராப்ளத்தை கொண்டு வரும்னு சொல்லிட்டு நிறைய டெவலப்டு கண்ட்ரி எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க, இது யாருக்குமே கொடுக்க கூடாது, நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் இப்ப யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லாமே 1970s நடந்துச்சுங்களா. அவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா யாருக்கும் இதுக்கு அப்புறம் வந்து நியூக்ளியரே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்தியா 1970s வந்து என்னன்னா நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணிப்போம், நியூக்ளியர் மிஷன் சொல்லிட்டு நம்ம நியூக்ளியர் வெப்பனை வந்து அக்வயர் பண்ணிப்போம். அதனால இந்தியா வந்து நாட் மெம்பர் ஆஃப் தட் பார்ட்டி. அண்ட் ஆல்சோ இதுல ஆக முடியாதனால நியூக்ளியர் சப்ரேட் குரூப் நம்மளால ஆக முடியல. பட் இனிஷியல் இயர்ல வந்து என்னன்னா வெஸ்டர்னர் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம் ஆஸ்திரேலியா குரூப் மூணுலயுமே நம்ம மெம்பரா இருக்கனால நம்ம அதை வச்சு லெவரேஜ் யூஸ் பண்ணி வந்து எங்களுக்கு நியூக்ளியர் சப்ளை குரூப் மெம்பர்ஷிப் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா இந்தியா பார்ட் ஆஃப் தான் வந்து என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியா குரூப்ல இருக்கும், மிஷல் டெக்னிக் கண்ட்ரோல் ரெஜிம் வெஸ்டர்னர் அரேஞ்ச் எதுல இருக்க நியூக்ளியர் சப்ளை குரூப் சரிங்களா. இது ஒவ்வொன்றும் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் 1974 வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க, ஆஸ்திரேலியா குரூப் 85, அதே மாதிரி மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம் வந்து 1987 அண்ட் வெஸ்டர்னர் அரேஞ்ச்மெண்ட் 1995. சரி நாவத்தில் வச்சுக்க வேண்டியது இந்தியா நாட்டு மெம்பர் ஆஃப் வந்து நியூக்ளியர் சப்ளை குரூப். ஸோ நியூக்ளியர் சப்ளை குரூப்போட ஒர்க் என்னன்னா நியூக்ளியர் டெக்னாலஜி வந்து என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ஒர்க் இருக்கு. ஆஸ்திரேலியா குரூப் வந்து என்ன கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் டெக்னாலஜி இருக்குல்ல, ஸோ அது ரிலேட்டா வந்து என்ன அப்படின்றதுனா அதை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. மிசைல் டெக்னாலஜி நேம் சீட்லேயே இருக்கு, ராக்கெட் அண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண. வெஸ்டர்னர் அரேஞ்ச் பண்ணி என்னன்னா மோஸ்ட்லி கன்வென்ஷனல் ஆரம், ஸோ நீங்க நம்ம வெப்பன் வந்து என்ன நிறைய யூஸ் பண்றதுக்கான இதை வந்து என்ன குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த 4 விதமான கண்ட்ரோல் ரிஜிம் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி டெரரிசம் ஆர் வந்து என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு டிக்டேட்டர் மாதிரி அந்த ஆளுக்கு கிடைச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன். ஸோ ஹோல் நேஷனே வந்து என்ன அப்படின்னு வார் கிரைம் மாதிரி மாறிடும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் இவங்கெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஸோ இந்த 11 கொஸ்டினுமே வந்து என்னன்னா இம்பார்ட்டன்டான கொஸ்டின் சரிங்களா. நான் சொல்றது செப்டம்பர்ல இவ்வளவுதான் வந்து என்னன்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடா அப்படி கேட்டீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. நிறைய வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ஸ், பட் எக்ஸாம் ரிலேட்டடா இந்த மாதிரிலாம் வந்து கேட்கலாம். அதை டிக் பண்ணி மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கேன். 11 கொஸ்டின்ஸ் லைக் ஆல்வேஸ் வந்து என்ன ஒரு ரிவிஷன் மாதிரி வந்து வச்சிருக்கேன். இது ரிலேட்டடா வந்திருக்கு, ஸோ இது ரிலேட்டடா மேபி நம்ம கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லிட்டு வச்சுக்கேன். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் கரண்ட் அஃபேர் பொறுத்தவரைக்கும் வந்து என்ன நம்மளால வந்து சொல்ல முடியாது இதுதான் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அதனால லிமிட்டா வச்சுக்கலாம். ஸோ இது படிச்சா போதும், டிஃபென்ஸ் ரிலேட்டட் படிச்சா போதும், இன்டர்நேஷனல் லெவல் இது படிச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஏரியால வந்து ஒரு செக்ஷன்ல வந்து அதிகமாக வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ அடுத்த இதுல வந்து இன்டர்நேஷனல் ரிலேட்டடா செப்டம்பர் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.